அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை கொடிய குத்தகைக்காரர் ஓமை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 21 இறை சொற்றொடர்கள் 33 முதல் 43 மற்றும் 45 முதல் 46 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் ஓமைகள் மிக பரவலாக அறியப்பட்டவற்றுள் இவ்வோமையும் ஒன்று. எனவேதான் இந்த கொடிய குத்தகைக்காரர் ஓமை ஒத்தமை நற்செய்திகள் 3லும் இடம்பெற்றுள்ளது. ஒத்தமை நற்செய்தியாளர் மூவருமே இதனை இயேசுவின் கொலையோடு இணைத்து பேசுகின்றன. தம் மக்களாகிய இஸ்ரேலிடம் அனுப்பப்பட்ட தம் மகனின் இறையாட்சி செயல்பாட்டையும் செய்தியும் ஏற்றுக்கொள்ளாது. அவர்கள் அவரை உதறி தள்ளி துன்புறுத்தி கொண்ட நிகழ்வை இவ்வோமை குறித்து காட்டுவதாக அவர்கள் பதிவு செய்கின்றனர். அன்றைய நாட்களில் பொதுவாக நில உடைமையாளர்கள் தாங்களே தங்கள் நிலத்தை பயிரிடுவதில்லை. அவர்கள் பெரு நகரங்களில் வாழ்ந்து வந்தன. பெரும்பாலும் அவர்கள் மறைந்து வாழ்ந்தன. அவர்கள் சார்பாக கண்காணிப்பாளர்கள் செயல்பட்டன. அவர்களே நிலத்திற்கு பயிரிடுவதற்கும் பொறுப்பாக இருந்தன. அவர்களும் பொதுவாக நிலத்தை குத்தகைக்கு விட்டு வந்தனர். குத்தகைக்காரரிடமிருந்து ஒப்பந்த அடிப்படையில் விளைச்சலை பெற்று வந்தனர். இந்த குத்தகைக்காரர்களே பல வேளைகளில் பிரச்சனைக்கு உரியவராய் இருந்தனர். இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் விளைச்சலை ஒழுங்காக கொடுத்தவர்களும் உண்டு. வேறு சில, இந்த நிலம் முன்பு நமக்கு உடைமையாய் இருந்ததுதானே, நில உடைமையாளர் நம்மிடமிருந்து வஞ்சித்து பறித்ததுதானே, அதனை தமதாக்கி கொண்டார். எனவே இந்த நிலம் நமக்கு சேர வேண்டியது என்பது கடவுள் தமக்கு தந்த கொடை. அதை யாரும் தம்மிடமிருந்து அந்நியப்படுத்த முடியாது. அதன் விளைச்சல் நமக்கே உரியது. எனவே அதனை நாம் நில உடைமையாளர் அனுமதிக்க தேவையில்லை. இந்த சிந்தனை இயேசு காலத்தில் மிகவும் பரவலாக இருந்தது. இது தீவிரவாத இயக்கம் மக்கள் மத்தியில் பரவலாக்கிய சிந்தனை. இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் யோமையில் குத்தகைக்காரர்கள் செயல்படுகிறார்கள். எனவே தான் நில உடைமையாளர் அனுப்பிய வெவ்வேறு பணியாளர்களை பிடித்து அடித்து கல்லால் எரிந்து கொல்லவும் செய்கிறார்கள். நில உடைமையாளர் தம் சொந்த மகனையே அனுப்பிய போது அவர்கள் இந்த சிந்தனை தீவிரமடைகிறது. இந்த மகன்தான் இந்நிலத்துக்கு வாரிசு, இவனை கொண்டு போட்டால் நிலம் நமக்கே முற்றிலும் உரிமையாகிவிடும் என எண்ணி அம்மகனை அவர்கள் கொன்று அவன் உடலை திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே எரிந்து விடுகிறார்கள். இத்தகைய நிகழ்வுகள் இயேசு வாழ்ந்த காலத்தில் அடிக்கடி நிகழ்ந்தவை, எல்லாருக்கும் தெரிந்தவை. அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அனுபவங்களையும் அடிப்படையாக கொண்டு இயேசு இறையாட்சி மதிப்பீடுகளை சொல்லித் தந்தார். இறையாட்சி வாழ்க்கை முறையை கற்றுத்தந்தார். அன்பார்ந்தவர்களே, புறக்கணிப்பு என்பது நம்முடைய சமுதாயத்திலே தொடர்ந்து நடைபெறக்கூடிய செயலாக மாறிவிட்டது. ஒரு சில மொழி, மதம், இனத்தினால் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். இன்னொரு புறம் பொருளாதார அடிப்படையில் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். மற்றொரு புறம் பார்க்கின்ற போது சமுதாய அடிப்படையில் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு புறக்கணிப்பு என்பது அன்றாட செயல்பாடாகவே மாறிவிட்டது. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ற உளவியல் சிந்தனையாளர் கூறுவார், ஒருவன் மற்றவனை புறக்கணிக்க காரணம் ஏற்றத்தாழ்வல்ல, மாறாக என்னை போன்று வளர்ந்து விடக்கூடாது என்ற எண்ணம் என்பார். நாம் வாழும் இந்த சமுதாயத்திலே புறக்கணிப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. பெண்கள் பலவீனமானவர்கள் என்பதனால், ஏழைகள் இல்லாதவர்கள் என்பதனால், விவசாயிகள் குறைவான மதிப்புள்ள தொழில் புரிபவர்கள் என்பதனால். ஆனால் இவற்றை மறு ஆய்வு செய்து பார்த்தால் இவர்கள்தான் கடவுளின் பார்வையில் விலை உயர்ந்த மனிதர்கள். இந்த உலகம் மீட்படைய கடவுள் முதலில் ஒரு பெண்ணை தான் தேர்வு செய்தார். பிறப்பின் முதல் செய்தி ஏழை எளிய வாழ்வு நடத்திய இடையர்களுக்கு தான் முதலில் அறிவிக்கப்பட்டது. மக்களுக்கு ஓமை எடுத்துரைக்க விவசாயத்தை தான் தெரிவு செய்தார். நாம் எவற்றை புறக்கணிக்கிறோமோ கடவுள் அவற்றை தான் தேர்வு செய்கிறார்.
நற்செய்தி வாசகத்தில் இயேசு புறக்கணிக்கப்படுகின்றார். ஏனென்றால் அவர் புதுமையில் செய்கின்றார், ரோமை பேரரசை எதிர்க்கின்றார். மக்களுக்கு போதித்து அவர்களின் நெறி தவறிய வாழ்வை சீர்படுத்துகின்றார். எனவேதான் பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் அவரை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என எண்ணி அவரை புறக்கணிக்கின்றார்கள். அவரை சிலுவை சாவுக்கு இழுத்து கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிர் பெற செய்து புது வாழ்வினை கொடுக்கின்றார். இதனால் தான் கட்டோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று என்று இயேசு கூறி அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட செல்வங்களை சரியாக நான் பயன்படுத்துகின்றேனா? என்னை இவ்வுலகிற்கு அனுப்பிய கடவுளுக்கு நன்றியுள்ளவராக என்றும் இருக்கின்றேனா? இறையாட்சி மதிப்பீடுகளின்படி வாழ்பவர்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட செல்வங்களை சரியாக பயன்படுத்தவும், எங்களை இவ்வுலகிற்கு அனுப்பிய உமக்கு நன்றியுள்ளவராக திகழவும், இறையாட்சி மதிப்பீடுகளின்படி வாழ்பவர்களை நாங்கள் முழு ஒத்துழைப்போடு ஏற்றுக்கொள்ளவும் வரந்தாரும். ஆமீன்.